நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அப்படியே நாம் ஆண்டவரை துதிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டு எந்த ஒரு பராக்குக்கும் இடம் கொடுக்காதபடி நற்கருணை நாதர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு வாய்களை திறந்து அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனையின் நடுவில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கின்ற அன்பு நேசரே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால் இடராதபடி எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். உணவும் முடுக்க உடையும் கொடுத்திருக்கிறவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இரவும் பகலும் கண் விழித்து ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதலின் நிமித்தம், எங்களுடைய நோய்களின் நிமித்தம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த கல்வாரியிலே நீர் அந்த சிலுவையை சுமந்து தீர்த்து எல்லாவற்றையும் மீட்டு ரட்சித்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உம்மை நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அதிகாலையில் உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய மனக்கண்களை திறந்திடுவீராக. எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இனிமேல் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்து விடாதபடி, சார்பாய் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராய் பாவம் செய்து விடாதபடி ஆண்டவரே எங்களை கருத்தாய் பாதுகாக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்து துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தூயவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அவருடைய கருணையும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விருப்பப்படுகின்றார். பாருங்கள், தொடக்க நூல் 3வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் மனிதரை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆண்டவர் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த மனிதர் குலத்தை படைக்கின்றார். ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஒவ்வொரு நாளும் அவர்களோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். மாலை வேலையானதும் அவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களோடு நடந்து அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கின்றது. ஆனால் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஏவாள் வழியாக அந்த பாவம் இந்த மனிதர் குலத்துக்குள் நுழைந்தபடியினால் ஆண்டவரை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவருடைய குரலை அவர்களால் கேட்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. அவர் அவ்வாறு கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றார். திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 3-4 வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய கூடாரம் மனிதர் நடுவே இருக்கிறதாம்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எங்கே இருவர் மூவர் என் பெயரால் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூடியிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்பார்ந்தவர்களே, உங்கள் நடுவில் நம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபிப்பதற்கு ஒன்றாக கூடக்கூடிய வேளையிலே உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த இடத்தில் தரிசனமாகி நமக்கு முன்பாக அவர் அந்த இடத்தில் இருக்கின்றார். எனவேதான் மிகுந்த உற்சாகத்தோடும் வலிமையோடும் ஆவியில் நிரம்பி நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க முடியும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு. நம்முடைய மீறுதலினால் ஆண்டவர் கொடுத்த வல்லமை இழந்த நாட்கள் உண்டு. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே, நீங்கள் என்னிடம் வந்து மன்றாடக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நுகத்தை நான் எடுத்து மாற்றுவேன். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை எடுத்து மாற்றுவேன். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்படியாமை நான் எடுத்து மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாய் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மனிதனிடம் உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? இந்த குருவானவரிடம் உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? இந்த ஆயரிடம் உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? இந்த அருள் சகோதர சகோதரிடம் உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? நற்செய்தியை நன்றாக அறிவிக்கிறாரே, ஆனால் இவருடைய வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமாய் இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, லாசலேத் என்கக்கூடிய அந்த காட்சியில் அன்னை மரியாள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், ஒரு குருவானவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாவத்தை செய்வார்கள் என்றால் நீ அவர்களுக்காக ஒரு அருள்நிறைந்த மரியை சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக என் மகனிடம் பரிந்து பேசுவேன். அந்த நேரத்திலே நீங்களும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அன்னை மரியாள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அதிகமாக நம்முடைய தாய் திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும். தாய் திருச்சபையின் வழியாக தான் மீட்பு இந்த உலகத்தில் வர இருக்கின்றது. எனவே இந்த தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்க வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடி, ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த அற்புத வல்லமையும் அவர்கள் விட்டுவிடாதபடி தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய அந்த பலத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவேதான் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய திரு தந்தை அவரை தேர்ந்தெடுத்த பொழுது அவர் மக்களுக்கு முன்பாக வந்து நின்று உங்களுடைய கைகளை உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் யாருடைய ஜெபங்களையும் கேட்பார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையில் தான் அது எப்படி நாம் பேசக்கூடிய வேளையில் அது ஒரு ஜெபமாக மாறுகின்றது. நாம் ஆண்டவரை பார்க்கக்கூடிய வேளையில் அது நமக்கு நம்முடைய பார்வையில் ஒரு பரிசுத்தம் வருகின்றது. ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகின்றது. பாருங்கள், லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சீமோனை நோக்கி அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஒரு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சீமோன் பேதுருவை ஆண்டவர் அழைத்து, நீ இதுவரை மீன்களை பிடித்துக் கொண்டு இருந்தார், இதற்கு பின் நீ இனிமேல் மனிதர்களை பிடிப்பவராய் மாறுவாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அழைக்கின்றார். அவருடைய பணிக்கு அழைக்கின்றார். அவரை அழைத்து அவரை திடப்படுத்துகின்றார். அவர் அவரோடு கூட நடந்து ஆண்டவருடைய வழிமுறைகளை பின்பற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பொழுது அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அந்த உயிர்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வல்லமையோடு அவர் பிரசங்கம் செய்து கொண்டு இருந்தார். எனவே தான் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி இருந்து, ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி நாம் பேசக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுவதையும் உணர முடியும். பாருங்கள், இரண்டாவதாக லேவியர் 20:26 சொல்லப்பட்டு இருக்கின்றது, எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக, ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராய் இருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடையவர்களாய் ஆகும்படி உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், நீங்கள் தூயவராய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே எந்த ஒரு மனிதனும், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வாறு இருக்க வேண்டுமா? பரிசுத்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள்
கடவுளை காண்பார்கள் என்று சொல்லி, பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை காண முடியாது. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முழுமையாய் பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும். முழு பரிசுத்தத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து மக்களுக்காக ஜெபிக்க முடியும். எனவேதான் நற்செய்தியாளர் இவ்வாறு சொல்கின்றார், தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்படுக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் தூயவராய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தூய ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும். எனவே நம்முடைய தூய்மையான நிலைமையை குறித்து நாம் ஆண்டவரிடம் போராடி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மை பிடித்துவிடும். இந்த பாவங்கள் நம்மை அழிக்க நேரிடும். சில பொறாமை எண்ணங்கள், பொறாமையான சிந்தனைகள் எல்லாம் நம்மை அழித்து விடும். எனவே அன்பார்ந்தவர்களே, மிகுந்த உற்சாகத்தோடும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். எனவே ஆண்டுடைய வார்த்தை சொல்கின்றது, எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை, தூய்மையின்றி எவரும் கடவுளை காண மாட்டார்கள் என்று சொல்லி. எனவே இயேசோடு ஒன்றித்திருக்கும் போது நம்முடைய குறை, குற்றங்கள், தவறுகள் யாவையும் நாம் கண்டுகொள்ளும்படி கடவுள் நம்முடைய கண்களை திறக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் தான் நாம் ஆண்டவரை தேடி போக முடியும். நமக்கு பரிசுத்தம் வேண்டுமே என்றால் ஆண்டவரிடமிருந்து மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக 1 யோவான் 1:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் ஒளியாய் இருக்கின்றார். பாருங்கள், கடவுள் நமக்கு ஒளியாய் இருக்கின்றார். எனவே நாம் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே கடவுள் முன்பாக நாம் எதையும் மறைக்க முடியாது. 4 சுவர்களுக்கு இடையே நாம் பாவம் செய்யலாம், இருளுக்குள் பாவம் செய்யலாம். இந்த மனிதன் என்னை பார்க்கவில்லையே, நான் செய்த தவறுகளை ஒருத்தரும் கண்டுகொள்ள முடியவில்லையே, எனவே நான் தொடர்ந்து பாவம் செய்வேன் என்று மனதிற்குள் ஒரு தைரியத்தை நீங்கள் வரவழைத்துக் கொண்டு பாவம் செய்யலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒளியாய் இருக்கின்றார். அந்த 2வது வருகையின் போது அந்த ஒளியாகிய கடவுள் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அந்த நேரத்தில் நாம் வெட்கி தலை குனிந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை தீர்ப்புக்குள் நாம் செல்ல வேண்டி இருக்கும். எனவே அதற்கு முன்பாக ஒளியாய் நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஒளியின் வல்லமை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ நாம் தீர்மானிப்போம். பரிசுத்த திருச்சபை தூய்மைப்படுத்தும்படியாக போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சில மக்கள் அநேக மணி நேரம் ஜெபிப்பார்கள், அதிக மணி நேரம் இருந்து ஜெபிப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதை விட ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராமல் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்றார் என்கின்ற உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து போராடி வல்லமையோடும் உற்சாகத்தோடும் பேதுரு போலும் சீடர்கள் போலும் நாம் ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 4வதாக விண்ணப்பத்தை கடவுளிடம் தெரியப்படுத்த வேண்டும். பாருங்கள், நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நாம் நம்முடைய உள்ளத்தில் அநேக விண்ணப்பங்கள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. இவை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும். எவ்வாறு கொடுக்க வேண்டும்? நம்முடைய ஜெபத்தின் மூலமாகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலும் இது விண்ணப்பங்களாக மாறி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகின்றன. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை பார்த்து, நம்முடைய மனநிலையை பார்த்து அதற்கு பதில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவேதான் இயேசு சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பின்பு ஒரு அழகான உவமையை அவர்களுக்கு சொன்னார். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 5-10 வரை உள்ள இறைவார்த்தையை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு மனிதன் நள்ளிரவில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் போய் தட்டுகின்றார். என்னுடைய நண்பர் வீட்டிற்கு வந்திருக்கின்றார், ஒரு 3 அப்பத்தை கொடும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுகின்றார், என்னுடைய குடும்பம் எல்லாம் தூங்கிக் கொண்டு இருக்கின்றன, எனவே நான் யாரையும் நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, எனவே நீ போய்விட்டு நாளைக்கு வா என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த சகோதரன் தொடர்ந்து தட்டி கொண்டிருந்த வேளையிலே அவர் எழுந்து சென்று போய் அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்கின்றார். அதே போல்தான் அன்பார்ந்தவர்களே, நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய உள்ள கதவை தட்டக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 9-10 வார்த்தையை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களை கூப்பிடுகின்றார், என் மகனே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்பீர்களா? அந்த உள்ள கதவை தட்டுவீர்களா? தட்டக்கூடிய பிள்ளைகளாய் வாழ உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு வல்லமை தரப்போகின்றார்.
இருக்கின்றார். எனவே அதை கொண்டு எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்பேன். அந்த நேரத்திலே ஆண்டவருடைய குரலை கேட்டு அவர் பின்பாக ஒரு மந்தையில் தன்னுடைய ஆடுகளை நடத்துவது போல் அவர் நடத்தக்கூடிய வேளையிலே அவரை தொடர்ந்து செல்வேன் என்று சொல்லி நீங்கள் மனதில் உறுதியான ஒரு பிரதிஜை செய்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை உங்களை மாற்றுவாராக. எனவே அன்பார்ந்தவர்களை கரங்களை விரித்து கண்களை மூடி இதோ நற்கருணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்தை தேடி வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதோ நமது நடுவில் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் அவரை நோக்கி நாம் எழுப்போமா? இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். சோதனை வேளையில் எங்களுக்கு நல்ல ஒரு தந்தையாய் இருந்து இந்த சோதனையிலிருந்து எவ்வாறு வெளியில வர வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், கலக்கங்கள், தூக்கங்கள் வந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, பலப்படுத்தும் ஆவியை தருவீராக, பரிசுத்த ஆவியின் பலத்தை தருவீராக. நீர் வாக்களித்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் என் ஆண்டவருடைய மகிமை நான் இழந்து போனேன், திரும்பவும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், ஆன்மீக ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை நீ சந்திப்பீராக. அவருடைய உள்ள கதவை திறந்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் உள்ள கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, கதவை திறந்து அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பது போல் கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோரை கண்டடைகின்றனர் என்று சொன்னீரே. உம்மை நோக்கி அவர்கள் தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. குறிப்பாக தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த பதவி, போட்டி, பொறாமை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, குருக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அசிங்கமான வாழ்க்கை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பன ஆயர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பதவி ஆசையை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான குருக்கள் அநேக பேர் உண்டு. ஆண்டவரே, அவர்கள் தண்டிக்கப்படுவதை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகபூர்வமான காரியங்களினால் தண்டிக்கப்படுகிறார்கள் சுவாமி, பதவினாலும் மணியினாலும் தண்டிக்கப்படுகிறார்கள் சுவாமி. அவர்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆக அதற்குரிய வல்லமை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபை வழியாக எழுப்புதலை கொடுப்பீராக. ஆதி திருச்சபை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லோரும் உமக்காக ஆண்டவரே உமது சார்பாக நின்று ஜெபிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் தகப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார், நீ என்னுடைய மகனும் மகளாய் இருக்கிறாய் அல்லவா, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். எனவே உன்னத கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகள், இன்னல்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவாராக.